கொடைக்கானல்ல சுத்தி பார்க்கிறதுக்கு 15 இடங்கள் இருக்கு. அதுலயும் 5 புது லொகேஷன் சொல்றேன். மொத இடம் சில்வர் ஃபால்ஸ் தான். இத தாண்டி தான் கொடைக்கானலுக்கே போணும். இந்த லேக்க பார்த்துட்டீங்கன்னா கொடைக்கானல் வந்துட்டீங்க. 2வது லொகேஷன் இந்த வில்பட்டி ஃபார்மிங் வியூ பாயிண்ட் தான். இந்த லொகேஷன்ல ஏர்லி மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டோட சூப்பரா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற 3வது லொகேஷனுக்கு ஆஃப் ரோடு ட்ரெக்கிங்லாம் பண்ணி தான் போணும். தரமா இருக்கும் வழியெல்லாம். கொடைக்கானல் வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்கணும் அப்படின்னா ரொம்ப கூலிங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. இப்ப நம்ம பார்க்க போற வாட்டர் ஃபால்ஸ் பல்லங்கி பக்கமா இருக்கிற ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸ். இதுதான் 3வது லொகேஷன். அங்க இருந்து 4வது லொகேஷனா இந்த பெப்பர் வாட்டர் ஃபால்ஸ். கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகணும். குளிக்கிறதுக்கு ஒருத்தான வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த பெப்பர் வாட்டர் ஃபால்ஸ். அந்த அளவு கூலிங் இருக்காது. நீங்க முங்கி குளிக்கிறதுக்கும் உட்கார்ந்து குளிக்கிறதுக்கும் இங்கேயே குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு. 5வது லொகேஷன் சாராஸ் கஃபே அப்படின்ற இந்த வியூ பாயிண்ட் தான். இங்க இருந்து பார்த்தா பழனி சிட்டி நல்லா தெரியும். 6வது லொகேஷன் கொடைக்கானல் லேக் பக்கமா இருக்கிற கோக்கஸ் வாக். இங்க இருந்து பார்த்தா மதுரை வரைக்கும் தெரியும். 7வது லொகேஷனா இந்த பசுமை பள்ளத்தாக்கு தான். இதுக்கு சூசைடு பாயிண்ட் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. ரொம்ப பள்ளமான ஹைட்டான பிளேஸ் தான் இது. 8வது இடம் இந்த பில்லர் ராக் தான். இங்க எப்பவுமே கூலிங் ஜாஸ்தியா இருக்கும், மிஸ்டும் அதிகமா இருக்கும். 9வது லொகேஷன் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச இந்த குணா ராக் தான். இந்த இடங்களை பத்தின வரலாறு ஃபுல்லாமே நான் டீடைலா யூடியூப்ல கண்டென்ட் வீடியோ ஒன்னு போட்டிருக்கேன். லிங்க் கீழ இருக்கு, டச் பண்ணி பாருங்க. அடுத்து 10வது லொகேஷன் இந்த பைன் ஃபாரஸ்ட். 11வது லொகேஷன் நல்ல காட்டுக்குள்ள இருக்கிற இந்த மோயர் வியூ பாயிண்ட் தான். இந்த இடத்துலயும் வியூ பாயிண்ட பாக்குறது அதிசயம் தான். ஏன்னா மிஸ்ட் எப்பயுமே இருக்கும். 12வது லொகேஷன் இந்த லேக் போட்டிங் தான். இத முதல்ல பாத்துருக்கணும். ஆனா இங்க சாயந்தரம் போட்டிங் பண்றது தரமா இருக்கும். 13வது லொகேஷன் லேக்குக்கு பக்கமா இருக்கிற இந்த பிரையண்ட் பார்க். கப்பிள்ஸா போறதுக்கு பெஸ்டான இடம். 14வது லொகேஷன் இந்த பழனி மலையோட வியூ பாயிண்ட் தான். அடுத்ததா கொடைக்கானல்லையே பெஸ்டா ஒரு மியூசியம் இருக்கு. நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் அப்படின்றது தான் இதோட பேரு. இங்க இறந்து போன எல்லா உயிரினங்களையும் பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்டா ஃப்ரெண்ட்ஸா போறதுக்கு ஏத்த இடம். இன்னும் கொடைக்கானல்ல நிறைய இடம் இருக்கு. ஆனா இந்த இடங்கள் பெஸ்டா. கொடைக்கானல்ல நீங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸா இல்ல கப்பிள்ஸா தங்குறதுக்கு ஒரு பட்ஜெட்டான ப்ராப்பர்ட்டி இருக்கு. கீழே நம்பர் கொடுத்திருக்கேன், கால் பண்ணிக்கோங்க.